ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் ஆவரேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. சரி, இன்றைக்கி என்ன ஃபர்ஸ்ட் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 of a certain journey is covered at the rate of 25 km/h. Okay, 1/3 of the distance covered at the rate of 30 km/h and rest at the 50 km/h. Find the average speed for the whole journey. ஓகே, இதான் கொஷின். ஓகே, இப்போது ஒரு பர்டிகுலர் பார்ட் இருக்குது, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் 1/4 ஓகே 1/4 வந்து 25 km/h ஸ்பீடில் க்ராஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிற 1/3 வந்து 30 km/h ஸ்பீடில் க்ராஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் will be crossed at the speed of 50 km/h. ஓகே, ஸோ இப்போது இந்த ஹோல் ஜேர்னியோட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் எல்லாமே பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த மாதிரி பார்ட்டில் கொடுத்தாங்கன்னா அதுக்கு நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு 1 divided by p/x plus q/y plus r/z. இது வந்து ஃபார்முலா பார்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா. ஓகே, பார்ட் வித் ஸ்பீடு. ஓகே, சரி, இப்போ இதை எப்படி இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வேர் p is equal to part 1/4, q is equal to 1/3. ஸோ வேர் r is equal to, ஸோ என்ன r எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் 1லேருந்து 1/4யும் 1/3யும் ஆட் பண்ணி 1ல் மைனஸ் பண்ணால் r நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? சரி, இப்போ நான் இதை மேனிப்புலேட் பண்ணி பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 5/12 வருது. ஸோ அதுதான் வந்து r. சரி, இப்போது அதே மாதிரி வேர் x is equal to 25 km/h, y is equal to 30 km/h and z is equal to 50 km/h. சரி, இப்போது நம்ம PQR கண்டுபிடிச்சாச்சு அண்ட் XYZ கண்டுபிடிச்சாச்சு. இது அதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது அப்படி. ஓகே, ஸோ இப்போது 1 டிவைடட் பை இப்போ பார்த்தீங்கன்னா P வந்து 1/4, Q வந்து 25. ஓகேவா? அப்போது என்ன வரும் நமக்கு 1/4 × 25, 1/4 × 25 ப்ளஸ் சிமிலர்லி 1/3 × 30 ப்ளஸ் 5/12 × 50. சரி, இப்போ இதை மேனிப்புலேட் பண்ணால் என்ன வரும்? 1 டிவைடட் பை 1/100 ப்ளஸ் 1/90 ப்ளஸ் 5/600. சரி, இப்போ இது ஸ்டில் வி நீட் டு சிம்பிளிஃபை திஸ். ஓகே, இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன பண்ணலாம்? கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போது கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 1800 எல்சிஎம். சரி, அப்போ மேலே இருக்கிறதுக்கு நம்ம போட்டால் 18 ப்ளஸ் 20 ப்ளஸ் 15. ஸோ இதுக்கு மேலே நியூமரேட்டரில் ஒரு 1 இருக்குது. ஓகே, இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 53. ஓகே, 38 ப்ளஸ் 15 வந்து 53. இப்போ 53/1800 வருது. இப்போ மேலே 1 இருக்குது. இது அப்படியே மேலே போச்சுன்னா என்ன ஆகிடும்? 1800 டிவைடட் பை 53. ஸோ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்ம வந்து இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 33 of 51 டிவைடட் பை 53. ஸோ இதுதான் வந்து km/h. இதுதான் வந்து அந்த ஹோல் ஜேர்னியோட ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ இப்போது ஒரு டிஸ்டன்ஸை பார்ட் பை பார்ட்டாக கொடுத்து ஒரு பார்ட்டும் ஒரு ஸ்பீடில் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, பாய்.